வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதி, இடஒதுக்கீடு குறித்து பேச பிரதமர் மோடி மறுப்பது ஏன்? புதுச்சேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். துரை வைகோவை ஆதரித்து வைகோ தீவிர தேர்தல் பரப்புரை. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி உண்ணாவிரத போராட்டம். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உண்ணாவிரதம் இருக்குமாறு வேண்டுகோள். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பாஜக முயற்சி. பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு பணம் கொண்டு செல்ல முயன்ற 3 பேர் மீது வழக்கு பதிவு. ஜே.பி. நட்டாவின் வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். அனுமதி கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் பாஜக சார்பில் மனு தாக்கல். விரிவான செய்திகள். சமூக நீதி, இடஒதுக்கீடு குறித்து பேச பிரதமர் மோடி மறுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி மீண்டும் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வாக்கு சேகரித்தார். பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆளுநர்களால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டுமல்ல, பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களிலும் பிரச்சனைதான் என தெரிவித்தார். காவல்துறையில் பதவிக்காலம் முடிந்ததும் அவர்களுக்கு ஆளுநர் பதவி வழங்கி பாஜகவின் ஏஜென்ட்டுகளாக மாற்றி அவர்களை விளம்பரத்திற்காக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அனைவரும் டெல்லிக்கு கீழ் இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் அஜெண்டா என்றும், அதனால்தான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை எனவும் தெரிவித்தார். மதம், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்யும் பிரதமர் மோடி சமூக நீதி, இடஒதுக்கீடு குறித்து பேச மறுப்பதாகவும், மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் கார்ப்பரேட்களுக்காக பிரதமர் மோடி ஆட்சி நடத்துவதாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை எப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போகலான்னு பாஜக செயல்படுது. இது புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. இங்க நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக இருந்தப்போ அவரோட மோதுனாங்க ஒரு துணை நிலை ஆளுநர். பாஜகவோட கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களை புதுச்சேரி சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினராக போட்டு சட்டமன்ற ஜனநாயகத்தை கேலி கூத்தாக ஆக்கினாங்க ஒரு துணைநிலை ஆளுநர். அது மட்டுமல்ல, ஆட்சியிலிருந்து அரசையே புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தராம அந்த வசதிகள் இல்லைன்னு காரணம் காட்டி ரேஷன் அரிசியை தடை பண்ணாங்க. புதுச்சேரிக்கு பொங்கலுக்கு தர வேட்டி சேலை, இலவச அரிசி எல்லாம் எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க. இப்படி செஞ்சவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை காத்துல பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருச்சியில் மக்களவை தேர்தலுக்கான 24 உரிமை முழக்கம் என்ற பெயரில் வாக்குறுதிகள் கொண்ட அறிக்கையை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டார். அந்த அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடவே கூடாது, குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் உள்ளிட்ட 74 வாக்குறுதிகளை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாக துரை வைகோவை ஆதரித்து
வைகோ ஸ்ரீரங்கம் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய வைகோ, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் துரை வைகோ வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வெளிநாடு வரை புகழ்பெற்று உள்ளதாக தெரிவித்த அவர், எந்த மாநிலத்திலும் இல்லாத திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வந்து இந்திய மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்வதாக கூறினார். இந்திய நாட்டினுடைய வைணவ திருத்தலங்களிலேயே பிரசித்தி பெற்ற திருவரங்கத்தில் திருவரங்க பெருமானை அரங்கநாதனை நாளும் வழிபடுகிற லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கின்ற இந்த பகுதியில் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு பதிவில் பொழுது விடிந்தது, கதிரவன் எழுந்தான், தன் செம்பொற் கிரணங்களை வாரி இறைத்தவாறு அவன் வானத்திலே உதித்து விட்டான் என்பதை நினைவூட்டுகிற விதத்திலே உதய சூரியன் சின்னத்தை பார்த்து நீங்கள் இங்கே போட்டியிடுகிற துரை வைகோ அவர்களுக்கு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து அதிக அளவு வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று. அதேபோல் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் ரா முத்தரசன் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்திரில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் சிங் மான் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. டெல்லி கலால் கொள்கை வழக்கில் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, MP சஞ்சய் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கடந்த மார்ச் 21ஆம் தேதி இந்தியா கூட்டணியை சேர்ந்த முக்கிய தலைவர்களில் ஒருவரான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருப்பது தேசிய அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் மீதான கைது நடவடிக்கைக்கு பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே மார்ச் 31 இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, திமுக MP திருச்சி சிவா, VCK தலைவர் திருமாவளவன், அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் மற்றும் பிற இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்ட அமலாக்கத்துறை காவல் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அவருக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் சிங் மான் தலைமையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் தலைமையிலான வாகன பேரணிக்கு அனுமதி கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் பாஜக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து இன்று மதுரை வருகிறார். விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து திருமங்கலத்தில் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். இந்நிலையில் திருச்சி காந்தி மார்க்கெட் முதல் மலைக்கோட்டை வரை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் வாகன பேரணி நடத்த பாஜக தரப்பில் அனுமதி கோரப்பட்டிருந்தது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவை ஒட்டி JP நட்டாவின் வாகன பேரணிக்கு காவல்துறை தேர்தல் அலுவலர் அனுமதி மறுப்பு தெரிவித்துள்ளது. மாற்று பாதையை தேர்ந்தெடுக்கும்படி காவல்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் 36 மணி நேரத்திற்கு முன்பாக ஆன்லைனில் அனுமதி கோரியிருந்த நிலையில் மறுப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் வாகன பேரணிக்கு அனுமதி கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் பாஜக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி பணம் சிக்கியது தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் காவல்துறை சோதனை நடத்தியது. சென்னையில் இருந்து நெல்லை நோக்கி சென்ற ரயிலில் பயணித்த 3 பேரிடம் இருந்து 4 கோடி பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். 3 பேரில் ஒருவர் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதி மேலாளர் என்பது தெரிய வந்துள்ளது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்களுக்கு சொந்தமான இடங்களில்
விருகம்பாக்கம் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தங்கும் விடுதியிலும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை விமர்சிக்க பாஜகவிற்கு தகுதி இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் நடைமுறை சாத்தியமற்றது என்றும் பாஜக விமர்சனம் செய்திருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். 2014 மக்களவை தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக அரசு 10 ஆண்டு காலம் மக்கள் விரோத ஆட்சியை நிறைவு செய்திருப்பதாக சாடினார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை விமர்சிக்க மக்கள் விரோத பாசிச ஆட்சி நடத்திய பாஜகவிற்கு உரிமையும் தகுதியும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக 6வது முறையாக ஏப்ரல் 9, 10 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு வருகிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் மகாராஷ்டிராவின் கோண்டியாவில் இருந்து விமானப்படை விமானம் மூலம் புறப்படும் பிரதமர் மாலை 4:10 மணிக்கு சென்னைக்கு வருகிறார். பின்னர் முற்பகல் 11:15 மணி அளவில் மீண்டும் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்து விமானப்படை விமானத்திற்கு மாறி 11:50 மணி அளவில் கோவைக்கு புறப்படுகிறார். கோவை விமான நிலையத்தில் தர இறங்கியதும் ஹெலிபேடுக்கு சென்று ஹெலிகாப்டர் மூலம் பொள்ளாச்சிக்கு பகல் 1:25 மணி அளவில் புறப்பட்டு 5 நிமிடங்களில் பொள்ளாச்சியை சென்றடைவார். அங்கிருந்து பிரதமர் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். இதனை அடுத்து பிற்பகல் 3 மணி அளவில் பொள்ளாச்சியில் இருந்து ஹெலிகாப்டரில் கோவைக்கு வருகிறார். பின்னர் பிற்பகல் 3:05 மணி அளவில் விமானப்படை விமானம் மூலம் மகாராஷ்டிராவின் நாகபுரிக்கு புறப்படும் வகையில் அவரது பயண திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் திமுக கூட்டணி வேட்பாளர் வை. செல்வராஜை ஆதரித்து திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கலைவாணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வை. செல்வராஜ் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவு கேட்டு திருவாரூர் நகர் பகுதியில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் திமுகவினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி கதிர் அருவாள் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் முக்கிய பிரதோஷங்களில் ஒன்றான சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பால், தயிர், சந்தனம், தேன், கரும்புச்சாறு, இளநீர், பன்னீர், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பின்னர் சந்தன காப்பு அலங்காரங்களை செய்து மலர் மாலைகள், வில்வ இலைகள், அருகம்புல், நெல்லிக்கனி மாலைகளால் அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் நமச்சிவாயா முழக்கங்களுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அனைத்து தோஷங்களும் நீங்க வேண்டி நந்தி பகவானை வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் அதிக வெப்பம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வாணியம்பாடி நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இந்த கிடங்கில் கொட்டப்பட்டு பின்னர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதிக வெப்பம் காரணமாக குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதிக காற்று வீசியதால் தீ மலமளவென பரவி தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு புகை மூட்டத்திலேயே வாகனங்களை இயக்கி சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கரூரில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதில் ஒரு பகுதியாக கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அருகம்பாளையம், மின்னாம்பள்ளி, பஞ்சமாதேவி சங்கரன் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சியான திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக வேட்பாளர் ஜோதிமணிக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர், செய்யூர், அணைக்கட்டு ஆகிய காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில்
100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் அணிவகுப்பு நடத்தினர். கொளம்பாக்கம் அரசு மேல்நிலை பள்ளியில் எதிரே தொடங்கிய அணிவகுப்பு சித்தாமூர் கூட்ரோடு, சூனாம்பேடு ரோடு, செய்யூர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் நிறைவு பெற்றது. நாம் தமிழர் கட்சியின் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி திருப்பூர் மங்கலம், சுல்தான்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மைக் சின்னத்திற்கு ஓட்டு சேகரித்தார். மங்கலம் அருகே உள்ள சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள கடைக்காரர்கள் பொதுமக்களிடம் நேரில் சென்று ஓட்டு சேகரித்தனர். அப்போது அவர் சுல்தான்பேட்டையில் ட்ரம்ஸ் வாசித்தும் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து நடனமாடியும் ஓட்டு சேகரித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று வேட்பாளர் கலாமணி உடன் சேர்ந்து உற்சாகமாக ஆடியபடி ஓட்டு சேகரித்தனர். வேலூர் மாவட்டத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரம்ஜான் சமத்துவ நோன்பு திறக்கும் விழா நடைபெற்றது. இதில் திமுக அவைத் தலைவர் முகமது சகி, கலைஞர் கண் மருத்துவமனையின் இயக்குநர் சயி மற்றும் முக்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் திரளானோர் பங்கேற்ற நிலையில் அனைவருக்கும் புடவைகள் தானமாக வழங்கப்பட்டது. உடல்நிலை பாதிப்பு காரணமாக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து விலகுவதாக பாஜக தேசிய தலைவருக்கு குஷ்பு கடிதம் எழுதியுள்ளார். மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து குஷ்பு தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்தார். இந்நிலையில் பாஜகவிற்கான தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்வதாக நடிகை குஷ்பு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக குஷ்பு பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் உடல்நிலை பாதிப்பு காரணமாக பிரச்சாரத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறை நகரில் சுற்றி திரியும் சிறுத்தையை பிடிக்க 6 இடங்களில் 7 குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் கடந்த 2ஆம் தேதி செம்மங்குளம் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனை அடுத்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரோக்கியநாதபுரம், மயிலாடுதுறை ரயில்வே நிலையம், அசிக்காடு, மறையூர், கோவங்குடி, ஊர்குடி ஆகிய 6 இடங்களில் நேற்று இரவு 7 குண்டுகள் வைக்கப்பட்டு சிறுத்தையை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி வரை வெப்பநிலை இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களில் வெப்ப அளவு 2 முதல் 3 டிகிரி வரை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கில் உள்ள கார்கில் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.4 புள்ளிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்தமானில் நள்ளிரவு 1.5 மணி அளவில் 4.3 ரிக்டர் அளவுகோல் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே வேளையில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் நள்ளிரவு 2:26 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சமூக நீதி, இடஒதுக்கீடு குறித்து பேச பிரதமர் மோடி மறுப்பது ஏன்? புதுச்சேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். துரை வைகோவை ஆதரித்து வைகோ தீவிர தேர்தல் பரப்புரை. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி உண்ணாவிரத போராட்டம். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உண்ணாவிரதம் இருக்குமாறு வேண்டுகோள். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பாஜக முயற்சி. பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு பணம் கொண்டு செல்ல முயன்ற 3 பேர் மீது வழக்கு பதிவு. JP நட்டாவின் வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். அனுமதி கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் பாஜக சார்பில் மனு தாக்கல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.